இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயிலுக்கு இளையராஜா சென்றபோது என்ன நடந்தது என்பது குறித்து தற்பொழுது விளக்கமளிக்கப்பட்டிருக்கிறது. சின்ன ராமானுஜஜியரோடு இளையராஜா சென்றபோது அர்த்த மண்டபம் முன்பு நின்று தரிசனம் செய்யலாம் என்று ஜீயரும் கோயில் மணியமும் கூறினார்கள் என்று இணை ஆணையர் கூறியிருக்கிறார். இதுகுறித்து அறநிலையத்துறை இணை ஆணையர் விளக்கமளித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் மணிகண்ட பிரபு இணைந்திருக்கிறார். மணிகண்ட பிரபு, அறநிலையத்துறை இணை ஆணையர் இது குறித்து என்ன விளக்கம் அளித்திருக்கிறார்? பூங்குழலி உலக பிரசித்தி பெற்ற ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோவிலில் இளையராஜாவிற்கு கருவறைக்குள் சென்றபோது அவர் அவமதிக்கப்பட்டார் என்கிற ஒரு சம்பவம் சர்ச்சையாகி இருந்தது. இந்நிலையில் இந்த விவகாரம் குறித்து விருதுநகர் மாவட்ட ஆட்சியருக்கு இந்து சமய அறநிலையத்துறை இணை ஆணையர் செல்லத்துறை ஒரு அறிக்கையை கொடுத்திருக்கிறார். அந்த அறிக்கையில் நேற்று திருக்கோயிலுக்கு திருதண்டி ஸ்ரீமன் நாராயண சின்ன ராமானுஜ ஜீயர் சுவாமிகள் மற்றும் இசையமைப்பாளர் இளையராஜா அவர்கள் சுவாமி தரிசனத்திற்கு கோவிலுக்கு வருகை தந்ததாகவும், இந்த திருக்கோவிலில் ஆண்டாள், ரங்கமன்னார், கருடாழ்வார் மூலவர் கருவறையிலும் கருவறையினை அடுத்த அர்த்த மண்டபத்தில் ஆண்டாள், ரங்கமன்னார், கருடாழ்வார் உற்சவரும் எழுந்தருளியுள்ளனர். எனவே இத்திருக்கோயிலின் மரபுப்படியும் பழக்க வழக்கப்படியும் அர்த்த மண்டபம் வரை திருக்கோயிலின் அர்ச்சகர், பரிசாரகர் மற்றும் மடாதிபதிகள் தவிர இதர நபர்கள் அனுமதிக்கப்படும் வழக்கமில்லை என செயல் அலுவலர் தெரிவித்திருந்தார். நேற்று இசையமைப்பாளர் இளையராஜா அதே போல ஜீயர் சுவாமிகளுடன் வருகை புரிந்த போது அவருடன் இணைந்து அர்த்த மண்டப வாசல்படி ஏறிய போது உடன் இருந்த ஜீயர் சுவாமிகள் மற்றும் திருக்கோயில் மணியம் அர்த்த மண்டபம் முன்பு இருந்து சாமி தரிசனம் செய்யலாம் என கூறியவுடன் அவரும் ஒப்புக்கொண்டு அர்த்த மண்டபத்தின் முன்பு இருந்து சுவாமி தரிசனம் செய்தார் என்றும், ஸ்ரீமன் நாராயண சின்ன ராமானுஜ ஜீயர் சுவாமிகள் மட்டும் அர்த்த மண்டபத்தின் உள்ளே சென்று சுவாமி தரிசனம் செய்தார் என்ற விவரத்தை விருதுநகர் மாவட்ட ஆட்சியருக்கு அறிக்கையாக கொடுத்திருக்கிறார். இளையராஜா அவர்கள் ஆண்டாள் கோவிலில் அவமதிக்கப்பட்டார் என்கிற ஒரு சம்பவம் பரபரப்பான நிலையில் அறநிலையத்துறை இந்த விரிவான விளக்கத்தை கொடுத்திருப்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. உங்களி அறநிலையத்துறை விளக்கம் அளித்திருக்கிறது. அதுபோல கோயிலினுடைய செயல் அலுவலரும் ஏற்கனவே விளக்கம் அளித்திருந்தார். இதுதான் நடைமுறை என்று கூறியிருந்தார். இது குறித்து இளையராஜா தரப்பிலிருந்து ஏதாவது பதில் அளிக்கப்பட்டிருக்கிறதா? தற்போது வரை இந்த விவகாரம் குறித்து கோயிலினுடைய அறநிலையத்துறை அதே போல ஒட்டுமொத்தமாக மதுரை மண்டல அறநிலையத்துறை இணை ஆணையர் இந்த விளக்கத்தை கொடுத்திருக்கிறார்கள். இருப்பினும் தான் அவமதிக்கப்பட்டேனா அல்லது என்ன நடந்தது என்பது குறித்து இளையராஜா தரப்பிலிருந்து விரிவாக பதில் அளிக்க வேண்டும் என்பதே அனைவருடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. இருப்பினும் அது போன்ற விளக்கத்தை தற்போது வரை இளையராஜா தரப்பிலிருந்து கொடுக்கவில்லை என்பதுதான் முக்கியமானது. இதுவரை எந்த ஒரு முக்கிய நபர் வந்தாலும் அந்த அர்த்த மண்டபத்திற்கு உள்ளே அனுமதிக்கப்பட்டதில்லையா? நிச்சயமாக கோவிலின் பொறுத்தவரை ஆகம விதிகள் என்று ஒன்று இருக்கிறது. ஒவ்வொரு இந்து சமய அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் இருந்தாலும் அந்த கோவிலில் ஆகம விதிகள் முழுமையாக கடைபிடிக்கப்பட்டுதான் பரிகார பூஜைகள் அதே போல காலசந்தி பூஜைகள் என்பது நடக்கிறது. அந்த வகையில் தான் இந்த அர்த்த மண்டபத்திற்குள் ஜீயர்கள், மடாதிபதிகள், இதர நபர்கள், ஜீயர்கள், மடாதிபதிகள் மட்டுமே அனுமதிக்கப்படுவார்கள், இதர நபர்கள் அனுமதிக்கப்படுவதில்லை என்கிற வழக்கம் இருப்பதாக இந்த அறிக்கையில் தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மணிகண்ட பிரபு இணைப்பில் இருங்க, தொடர்ந்து பேசலாம். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.